ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குட்டி கதை ஸ்பாட்டில் கதை சொல்ல வந்திருக்கேன். நம்மளோட வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைக்கி நம்ம கதையோட டாபிக் வந்து பேராசை பெருநஷ்டம். ஒரு கிராமத்தில் ஒரே வீட்டில் 2 பாட்டி வாழ்ந்துட்டுருக்காங்க. அதில் ஒரு பாட்டி வந்து பேராசை பிடிச்சவங்க, புத்திசாலியும் கூட. இன்னொரு பாட்டி வந்து முட்டாள் பாட்டி. அவங்க 2 பேருக்கும் சொந்தமாக ஒரு கம்பளி, ஒரு மாடு, கொஞ்சோண்டு நிலம் வச்சுருக்காங்க. அப்போது ஒரு நாள் வந்து அந்த புத்திசாலி பாட்டி முட்டாள் பாட்டியை பார்த்துட்டு சொல்கிறாங்க, காலையிலான கம்பளி நீ யூஸ் பண்ணிக்கோ, ராத்திரியில் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பாட்டியும் ஒத்துக்கிறாங்க. அன்னைக்குன்னு பார்த்து நைட்டு மழை வந்திருக்கு. இந்த பாட்டி தான் பகல்லையே கம்பளி யூஸ் பண்ணிக்கணும்ல, நைட்டில் கம்பளி இல்லாமல் ரொம்ப குளிரில் உட்காந்து நடுங்கிட்டு இருந்திருக்காங்க. புத்திசாலி பாட்டி நல்லா தூங்கியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் போகும்போது மாடு வந்து ஒன்று வச்சுருக்காங்க இல்லையா, அப்போது அந்த புத்திசாலி பாட்டி சொல்கிறாங்க, மாட்டோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து உனக்கு சொந்தம், பேக் பார்ட் வந்து எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்கிறாங்க. அதுக்கும் இந்த முட்டாள் பாட்டி தலையாட்டி ஒத்துக்கிறாங்க. இந்த முட்டாள் பாட்டி வந்து டெய்லியும் மாட்டுக்கு தீவனம் வைக்கிறது, தண்ணி காட்டுறது எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த புத்திசாலி பாட்டி வந்து பால் கறந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் போகும்போது அந்த நிலம் ஒன்று வச்சுருக்காங்க இல்லையா, அந்த நிலத்தில் வந்து மண்ணுக்கு மேலே விளையிறதெல்லாம் எனக்கு சொந்தம், மண்ணுக்கு அடியில் விளையிறதெல்லாம் உனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி அந்த புத்திசாலி பாட்டி சொல்கிறாங்க. அதுக்கும் இந்த முட்டாள் பாட்டி சரின்னு ஒத்துக்கிறாங்க. இந்த புத்திசாலி பாட்டி வந்து அந்த நிலத்துக்கு மேலே சோளம், நெல் அதெல்லாம் போட்டு அறுவடை செஞ்சு சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த முட்டாள் பாட்டிக்கு வந்து சாப்பிடக்கூட வழி இல்லாமல் ரொம்ப இதாக போயிட்டாங்க. அப்போ ஒரு நாள் வந்து யாசகம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாசகம் கேட்குறாங்க. எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்க, எனக்கு யாசகம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது அவர் வந்து கேட்குறாரு, எதனால் நீங்கள் யாசகம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த பாட்டி நடந்தது எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவர் ஐடியா கொடுக்குறாரு, நீங்கள் வந்து கம்பளியை போத்திக்கிறீங்களா காலையில், நைட்டு கொடுக்கும்போது தண்ணியில் நினச்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மாடு வச்சுருக்கீங்களா, தண்ணி காட்டாதீங்க, தீவனம் வைக்காதீங்க, அவங்க பால் கறக்க வரும்போது அடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி, மாட்டை அடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்புறம் நிலம் ஒன்று வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த நிலத்துக்கு மண்ணில் விளையிறது தானே மண்ணுக்கு அடியில் விளையிறது தானே உங்களுக்கு, அப்போது மேலே செடி வரும்போது கீழே இருக்க வேரை கட் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு எல்லாமே இந்த பாட்டி ஒத்துட்டு அந்த பாட்டியும் செய்கிறாங்க. அப்புறம் தான் அந்த புத்திசாலி பாட்டிக்கு புரிஞ்சிருக்கு, எதுக்கும் நம்ம பேராசைப்பட்டிருக்கக்கூடாது, பேராசைப்பட்டதுனால நம்மளுக்கு இப்போ ஒன்றும் இல்லாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இருக்கிறத வச்சு மட்டும் நான் பொழைச்சிக்கிறேன், எனக்கு வேறு எதுவும் வேணாம், என்னோடதே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அந்த முட்டாள் பாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்க 2 பேரும் ஒன்றா வாழ்ந்து எல்லாமே ஒட்டுக்கா பண்ணுறாங்க. கதை எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன இதில் தெரிஞ்சதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.